ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இணைய வாரம் என்ற பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதி என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். பொதுவாக என்னுடைய நம்பிக்கையும் உலக நம்பிக்கையும் கிரகங்களில் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த ரீதியில் கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ப நமக்கு பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும். நாம் தினசரி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், வார பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், மாத பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பலன்கள் எல்லாமே கிரகங்கள் நகர்வதை அடிப்படையாக வைத்து எந்த இடத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள் அந்த நேரத்தில் நமக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த ரீதியில் 12 ராசிகளுக்கும் குறிப்பாக இந்த வாரம் சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார், அதன் ரீதியாக எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்ல போறேன். இதில் சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு என்னன்னா, இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் இதை கமெண்ட் பதிவிடலாம். நிறைகள் இருந்தாலும் சொல்லலாம். இன்னும் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள், இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமா அல்லது விரிவாக சொல்ல வேண்டுமா? இது பொது பலன் மட்டும்தான். இது உங்களுடைய நலனுக்காக பொது பலனை மட்டும்தான் கொடுக்கிறோம். சுய ஜாதகத்துல நடைபெற்று வருகின்ற திசா புத்தி உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கலாம் அல்லது சாதகமாக கூட இருக்கலாம். அதன் ரீதியாக பலன்களில் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்க செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கண்டுபிடித்த ஒரே ஒரு விஷயம் இந்த கர்ம வினை. அப்போ யோக பலன்கள் கிடைப்பவர்களுக்கு கூட அதில் ஒரு அளவீடு என்பது நிச்சயமாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது நம்ம ஒரு மேலோட்டமாக இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது, எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை இந்த வாரம் இனிய வாரமாக இருக்க போகிறது. உங்கள் அனைவருக்குமே முதன்மையாக மேஷ ராசினருக்கு பொதுவாக இந்த வாரம் தொடங்குகின்ற போதே மேஷ ராசினருக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் சந்திருக்கிறார். 1, 5, 80 என்ற திரிகோண ஸ்தானங்களில் பார்த்தீங்கன்னா அல்ல பாக்கிய ஸ்தானம் என்பது சிறப்பான இடமாகும். அதுவும் மேஷ ராசினருக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது என்பது யோக பலன்களை உண்டாக்கும். ஒரு பெரியவருடைய தொடர்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அலுவலக பணியாளர்களாக இருந்தால் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் சந்திரன். அப்ப வியாபார சம்பந்தப்பட்ட முயற்சிகள், வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள், வருமானம் எல்லாம் வர தொடங்கும். உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே கேந்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுத்தாக வேண்டும். பொருளாதார ரீதியாக கூட உயர்வினை கொடுத்தாக வேண்டும். சேமிப்பினை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த நிலைப்பாடு புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கூட சாதகமாக இருக்கிறது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதைவிட சாதகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது. இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் எவ்வளவு சிறப்பாக வந்தாலும் உங்களுக்கு இந்த 7 நாளுமே உங்களுக்கு எதிர்மறையான நிலைப்பாடு சந்திரனால் கிடையாது. அப்போ ஒரு யோக பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நான் மொத்த சுருக்கமா சொல்லிடுறேன். ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுத்திடக்கூடியவர் சூரியன். உங்களுக்கு இது பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் தான். அவர் தைரிய வீரிய ஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், சகாய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய, எடுத்த முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலையினை எல்லாம் சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். ஆரோக்கியமாக செயல்பட முடியும். அதற்கு மேலாக 11ஆம் இடத்தில் யோகக்காரகன், போகக்காரகன் ராகு சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. செலவிற்கேற்ற வருமானம் என்பது தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இப்ப ஒரே ஒரு குறைபாடு பாத்தீங்கன்னா, இந்த 12ஆம் இடத்தில் 7.5 சனியுடைய தொடக்கம். அந்த 7.5 சனி காலம் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. விரைய சனி காலமாக இருக்கிறது. இந்த விரைய சனியுடைய சங்கடத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவான், உச்சமாக சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியினை பார்க்கிறார். அப்போ சனியினால் உங்களுக்கு சங்கடங்கள் கிடையாது என்பதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வர்த்தகம், வியாபாரம், தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வேலையில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்னன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
சுக்கிரனும் இந்த வாரத்தில் சாதகமாக சஞ்சரிக்கிறார். ஒரு குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் தைரியமாக செயல்பட்டு வாருங்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இந்த வாரம் வெற்றியாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நாளை எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ கிரகங்கள் என்ன சொல்ல போகுது, என்ன செய்ய போகுது, இது தெரிந்து கொள்வதன் வழியாக நாம் திட்டமிட்டுக் கொள்ளலாம். அப்போ இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. குறிப்பாக ஒரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 4 மணி நேரம் தான் கடுமையான பாதிப்பு இருக்கும் சந்திராஷ்டம காலத்தில். 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் என்பது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய நட்சத்திரத்தில் எந்த பாதம் என்று தெரிந்தால் அதற்கேற்ற வகையில் எந்த நேரத்தில் சந்திராஷ்டமத்துடைய பாதிப்பு கடுமையாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் பொதுவாக திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முடிந்தவரை தள்ளி வைப்பது என்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை ஒத்தி வைப்பதும் நன்மையாக இருக்கும். என்னன்னா, சந்திரன் மறைகின்ற போது, மனக்காரகனான சந்திரன் மறைகின்ற போது மனதில் குழப்பம் அதிகரிக்கும். எந்த வேலையை எப்படி செய்வது என்று தெரியாமல் போகும். நம்முடைய கவனம் சிதறும். ஒரு வாகனத்தை ஓட்டிக்கிட்டே இருப்போம், எதிரில் யாரும் வரான்னு பார்க்க தெரியாது நமக்கு. திடீர் சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும். அப்ப சந்திராஷ்டம நாட்கள் என்பது மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய நாட்கள். புதன்கிழமை மதியம் வரையில் எல்லாவற்றிலும் நிதானமாக இருப்பது நன்மையாக இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் முன்பு இருந்த சங்கடங்கள் விலகி அந்த இடைப்பட்ட வேலைகள் எல்லாம், தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நடந்தேறக்கூடிய நிலை இருக்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். வெளியூர் பயணமும் ஆதாயம் கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வர்த்தக ரீதியாக, வியாபார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஆதாயத்தை காணக்கூடிய நிலை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. கையில பணம் பொருளும். இந்த வாரத்தில் ஒரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருவதுதான் உங்களுக்கு ஒரு யோகமான பலன். சந்திரனுடைய சஞ்சாரத்தை கவனிக்க வேண்டியது. பொதுவாக மிகப்பெரிய வலிமை மிக்க கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது சனி பகவானின் சஞ்சாரம் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால நெருக்கடிகள் என்பது இந்த காலத்தில் உங்களுக்கு கிடையாது. எதிர்பார்த்த வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. வசதி வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு நிலையான இடம் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. பெரியோருடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, அந்த 11ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கிறது. பாக்கிய ஸ்தானத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறது. சப்தமஸ்தானத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறது. எப்பொழுது 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் சொல்லுவோம். அப்போ தகுதியான வரன் வரக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டம் இருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வரன் வரும். வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் மறுமணம் நடந்திருக்கக்கூடிய நிலையும் இந்த நேரத்தில் உருவாகும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா வருமானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, குடும்பத்தில் நிம்மதி இருக்கு, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலையும் இருக்கு, நட்புகளால் ஆதாயம் காணக்கூடிய நிலையும் இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா உழைப்பு என்பது அதிகரிக்கும். 4ஆம் இடத்துல கேது, உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க நிர்வாகத்தை பற்றியோ அல்லது மற்ற சூழ்நிலைகளை பற்றி நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. உங்களுடைய நேரமே 4ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் வேலை பளு என்பது இயற்கையாகவே உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும். 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். அப்போ மனதில் ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்திருக்கக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் இருக்கார். உங்களை வேகப்படுத்திக் கொண்டே இருப்பார், விரைவுபடுத்திக் கொண்டே இருப்பார். இந்த வேலை எடுத்தாலும் எந்த வேலை எடுத்தாலும் அதில் உங்களால் வெற்றி பெறக்கூடிய நிலை இந்த நேரத்தில் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாகவே இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவா மிதுன ராசினருக்கு இது கொஞ்சம் யோகமான நேரமா தான் இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது.
இருந்தாலும் 2.25 நாட்கள் சந்திரன் சஞ்சரிப்பதை வைத்து நம்முடைய கிடைத்து வருகின்ற பலன்களில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கின்ற போது பார்த்துதான் ஆகணும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகி கொண்டிருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும், நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், கூட்டு தொழில் லாபம் ஏற்படும், வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதாயம் தரும், அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். ஒரு பக்கம் வேலை பளு இருந்தாலும் மறுபக்கம் அதற்கேற்ற ஆதாயம் வரும். ஒரு சௌக்கியமான, வசதியான, நன்மையான நாளாகவே புதன்கிழமை மதியம் வரை உங்களுக்கு இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த புதிய முயற்சியும் வேண்டாம். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை எந்த புதிய முயற்சியும் வேண்டாம். ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு வருவீங்க, புதிய முதலீடு செய்வீங்க, கொஞ்சம் அப்ப கவனமா இருங்க. சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். ஒரு ஒப்பந்தத்தில் கைது போறீங்க, உங்களையும் தவறி உங்கள் கவனத்தையும் சிதறி பார்த்தீங்கன்னா தவறான ஒப்பந்தத்தில் கூட கையெழுத்து போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களை நெருக்கடி பண்ணி ஒரு செக்கில் கையெழுத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். கொஞ்சம் அவசர தேவை, கொடுங்க அப்புறம் தரேன், இப்படி ஏதாவது கேட்டு உங்களை நீங்க கவனக்குறைவால் அங்க கையெழுத்து போட வேண்டியது வரும். அதனால் பிற்காலத்தில் உங்களுக்கு சங்கடம் நேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் எப்பொழுதுமே இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது, பிராம்சரி நோட்டில் கையெழுத்து போடுவது, செக்கில் கையெழுத்து போடுவது, இதில் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். வாகனத்தை இயக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். அந்த 2.25 நாட்கள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், தெய்வ அருள் கிடைக்கும், பெரியவருடைய ஆசீர்வாதம், பெரியவருடைய உறுதுணை கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த நல்ல நிலைக்கு மேலாக 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு உச்சமாக சஞ்சரிப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிடக்கூடிய நிலையில் சொல்லலாம். அப்போ வீட்டின் மீது உங்களுக்கு பெரிய அக்கறை இருக்கும். குடும்பத்திற்காக ஒவ்வொன்றாக சேர்த்து கொண்டிருப்பீர்கள். ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, நவீன பொருட்கள் வாங்குவது, குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் இப்போது சேகரித்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்குரிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்ப வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் இந்த நேரத்தில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குருவுடைய 10ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்ப 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லாமல் போகும். வேலையில பெரிய நெருக்கடி இருந்திருக்கும், அந்த நெருக்கடி எல்லாம் இல்லாமல் போகும். கேது 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இது என்னன்னா, கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக என்னதான் பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு தான் இருக்கு. என்னதான் வந்தாலும் நம்மால முடியும், பார்த்துக்கலாம், என்ன நடந்துட போகுது. இப்போ வாழ்க்கைன்னா இதுதான் தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன நடந்துட்டு போகுது என்ற எண்ணத்தோடு இப்போ வாழ்ந்துட்டு வரீங்க. எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உங்களால் சமாளிக்க முடியும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு புதுசா ஒரு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட சிலருக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். செவ்வாய் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல விரயம் செய்தாக வேண்டும். அதை ஒரு இடம் வாங்கலாம் அல்லது வீடு வாங்க முடியும், அதற்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல குடும்பத்தோட நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும். கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு யோக காலம். எப்போ சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டம் முதல் கடகராசினருக்கு யோக காலம் ஆரம்பித்து விட்டது. இத கர்மக்காரன் சனி பகவான். அவர் உங்களுடைய புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர். அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த ஜாதகருக்கு வழங்குவார், எல்லா ஜாதகருக்குமே. அப்ப இந்த காலம் என்பது சனி பகவானால் யோகம் பெறக்கூடிய காலம் கடகராசினருக்கு. அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் யோகம். அவருடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் கிடைக்குது. அப்ப தைரியத்தோடு செயல்படக்கூடிய நிலை, ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை, எடுத்த வேலைகளில் வெற்றி பெற்று புகழ் பெறக்கூடிய நிலை, கையில் சேமிப்பு உயரக்கூடிய நிலை, எல்லாவற்றையும் கர்மக்காரன் சனி பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார், செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற நேரத்தில்
திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் உங்களால் வெற்றி பெற முடியும். வழக்கு விவகாரமா அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளா அதை உங்களால் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். நோய் நொடி எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். எதிர்ப்பு, போட்டி, பிரச்சனை எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற சக்தி உங்களுக்கு ஏற்படும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை யோக நாட்களாக இருக்கும், சந்தோஷமான நாட்களாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும், நட்பு வட்டம் விரிவடையும். கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா, சந்திரன் என்பவன் கடகராசியினுடைய ராசிநாதன். அது ஆட்சி ஸ்தானம் சந்திரனுக்கு கடகராசி தான். சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள், மனக்காரகன் சந்திரன். அந்த சந்திரன் 8ஆம் இடத்தில் போய் அடைவது என்பது மறைவு ஸ்தானம். அப்போ புத்திசாலித்தனம் என்பது மங்க ஆரம்பிக்கும், குழப்பம் ஏற்பட ஆரம்பிக்கும், செயல்களில் தடை ஏற்படும். எதை செய்வது, எதை செய்யாமல் இருப்பது என்ற ஒரு சரியான தெளிவு என்பது கிடைக்காமல் போகும். அப்ப தவறான பாதைக்கும் தவறான முடிவிற்கு கூட போவதற்கு வாய்ப்புகள் இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிற போது. அதுதான் சொல்லுவாங்க, சந்திராஷ்டம அன்றைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, உடன் இருப்பவர்களிடம் ஜாக்கிரதையா பேசுங்க, பழகுங்க. எங்க இருந்தாலும் கவனமா வேலையை பாருங்க, வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் சொல்லுவாங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம், கவனமா இருங்க. சூரியன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் மேல் அதிகாரியை அனுசரிச்சுட்டு போங்க. அரசியல்வாதிகளும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ வருமானம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். விவசாயமாக இருந்தால் விவசாயத்தில் கூடுதலாகவே வருமானம் வரும். ஒரு வீடு கட்டுகின்ற தொழில், உணவகம் நடத்தி வருபவர்கள், பெட்ரோலிய நிறுவனம் நடத்தி வருபவர்கள், செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்து வருபவர்களுக்கு இந்த வாரம் மிக யோகமாக இருக்கும். கையில பணம் பொருள ஆரம்பிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும். பொதுவாக இந்த வாரம் கடகராசினருக்கு மிக மிக யோகமான வாரம். சிம்ம ராசி நண்பர்களே, ரொம்ப பயந்துகிட்டு இருப்பீங்க. அஷ்டம சனி, விரய குரு, ஜென்மத்துல கேது, இப்படியெல்லாம் ஒரு பயம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களை போன்றவர்களுக்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருக்காங்க. 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை வாழ்கின்ற நாள் வரை உங்களுக்கு உயிர் என்பது இருந்து கொண்டிருக்கும். அந்த உயிர் வாழ்வதற்குரிய வழியினை சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் ஒரு சஞ்சரிக்கின்ற போது அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ, எது இருந்தால் உங்களால் வாழ முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து விட்டுத்தான் அடுத்த வீட்டிற்கு அவர் போவார். அப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் எதற்கு விரைவுபடுத்தப்பட்டு இருக்கிறது என்றால், மற்ற அத்தனை கிரகங்களும் பாதித்திருந்தாலும் சந்திரன் 11ஆம் இடத்துக்கு வராரு, இல்லை 7ஆம் இடத்துக்கு வராரு, 3ஆம் இடத்துக்கு வராரு, 5ஆம் இடத்துக்கு, இப்படி பாத்தீங்கன்னா ஒரு சுபத்துவமான பலன்களை அந்த இடத்திற்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை, வாழ்வதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுத்து விட்டு நகர்ந்து விடுவார், அடுத்த வீடு போயிடுவார். அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் கவனமாக பார்க்க வேண்டியது. இப்ப ஏன் சந்திரனை பற்றி உங்களிடம் பேசுகிறேன் என்றால், ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அஷ்டம சனி, ஜென்ம கேது, 7 ராகு, விரய குரு, இப்படி கிரகங்கள்லாம் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் உங்களை பாதுகாப்பதற்கு சந்திரன் இருக்கிறார் என்பதால் நீங்கள் பயந்து விட வேண்டாம். இது ஒரு பக்கம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் பாருங்க, சூரியன். அந்த சூரியன் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். எப்படி? 11ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். சூரியன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அதுவரை தொழிலில் தடைகள், பிரச்சனைகள், லாபம் இல்லாத நிலை இருந்தாலும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய மனிதனுடைய ஆதரவினை ஏற்படுத்தி கொடுப்பார். சமூகத்தில் செல்வாக்கினை ஏற்படுத்துவார். அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கிறது.
அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த வாரம் உங்களுக்கு சூரியன் யோகமாக இருக்கிறார், ராசிநாதன், ஆத்மகாரகன். அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். கொஞ்சம் மனசுல லேசா குழப்பம் இருக்கும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா. இப்போ குழப்பம் வருகின்ற நேரத்தில் நம்ம திட்டமிட்டு கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செயல்படுகின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மதியம், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோக நாட்கள். 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாளில் எதையும் நம்மால் சாதித்துக் கொள்ள முடியும். நோய் நொடிகள் இருந்தால் நோய் நொடிகள் விலகும். வம்பு வழக்குகள் இருந்தால் அது நமக்கு சாதகமாகும். எதிர்ப்புகள் இருந்தால் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். அப்ப 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது யோகம். அதை தொடர்ந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். ஏன்னா 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து தன்னுடைய வீட்டை பார்ப்பார் சந்திரன். அந்த 2 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும், சந்தோஷம் என்பது இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். அப்போ இந்த நேரத்துல ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, 12 குரு விரயஸ்தானத்தில். பொதுவாக மற்ற கிரகங்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் மங்களக்காரகனான குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அப்ப குருவுடைய சஞ்சாரம் விரயஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு சுபத்துவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆலயங்களுக்கு போயிட்டு வந்து செலவாகும், பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகளுக்கு செலவாகும், ஒரு வீடு கட்டணும் அதற்காக செலவாகும், இடம் வாங்கணும் அதற்காக செலவாகும். இப்படி செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக இருக்கும். அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானையும் தன்னுடைய 9ஆம் பார்வையில் பார்த்து விடுகிறார் குரு, விரய குரு. அப்போ அஷ்டம சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள், ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் என்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லாமல் போகும். அதற்கு மேலாக ஜென்ம ராசிக்குள்ள கேது இங்க இது மட்டும்தான் யோசிக்கணும். இந்த கேது என்ன பண்ணுவோம்னா அந்த ஞானத்தை ரொம்ப ரொம்ப கொடுப்பான். ஞானம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அனுபவிச்சிட வேண்டிய நிலையினை ஜென்ம கேது வழங்குவார் என்பது பொதுவான விதி. ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு. கொஞ்சம் எல்லாவற்றிலும் நிதானம். யாருமே நம்பிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் நினைத்தாலும் இந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். 7ஆம் இடத்துல ராகு, ஜென்மராசிக்குள்ள கேது. நட்புகள் வட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கணவன் மனைவி உறவு என்பது இந்த நேரத்துல அனுசரித்து போவது என்பது நன்மையாக இருக்கும். அதற்கு மேலாக குருவுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறது, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறது. எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. செவ்வாய் 10ஆம் இடத்துல, சுக்கிரன் 12ஆம் இடத்துல. சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அயன சயன ஸ்தானம் 12ஆம் இடம், அங்க சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். சந்தோஷமாக தூங்குவீங்க, நிம்மதியோட தூங்குவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். கன்னி ராசி நண்பர்களே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனா அந்த கஷ்டம்லாம் எங்க போச்சுன்னு தெரியாதுங்க. இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. சரி, வெறுமன்னு சொன்னா தெரியாது இல்லையா, எப்படி சொல்லிதானே ஆகணும். எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறாங்க, எப்படி சஞ்சரிக்கிறாங்க அப்படி பார்க்கின்ற போது முதன்மையாக சந்திரனுடைய சஞ்சாரம் குறிப்பாக உங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதியே சந்திரன் தான். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு, கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதி கிரகம்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான். அப்ப சந்திரன் இந்த வாரம் எங்க இருக்காருன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில். அப்போ உழைப்பு என்பது நிச்சயமாக இருக்குங்க. உழைப்பு அதிகரிக்கும், வேலைப்பளு அதிகரிக்கும், வெளியூர் பயணம் ஏற்படும். அதுல ரிசல்ட் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த ரிசல்ட் சக்சஸ் ஆகும். எடுக்கின்ற முயற்சிகளுக்காக ஆதாயம், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் என்பது நிச்சயமாக இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 5ஆம் இடத்தில் சந்திரன். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் சந்திரன் வருகின்ற போது மனம் பல்வேறு சிந்தனைகளையோடு செயல்பட தொடங்கும். காதல் கூட வரும். உயர்கல்விக்குரிய இடமும் அதுதான், மனக்குழப்பத்திற்குரிய இடமும் அதுதான், காதலுக்குரிய இடமும் அதுதான். நிறைய சிந்தனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அந்த குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுது ஒரு மனிதர் செயல்படுகிறாரோ அந்த மனிதர் வெற்றி பெறுவார் என்பது விதி.
அப்ப ஒரு வேலையை எடுத்துட்டோம், அந்த வேலையில உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்தால் நமக்கு லாபம் பார்க்க முடியும். அதன் பிறகு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாளாக இருக்கும். உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய நாட்களாக இருக்கும். எல்லா விதமான சந்தோஷங்களும் சௌகரியங்களும் வசதி வாய்ப்புகளும் கிடைத்திடக்கூடிய நிலை இருக்கும். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் இருக்காங்க பாருங்க. சூரியன் 10ஆம் இடத்துலங்க, பதவி ஸ்தானம். இப்போ நிறைய பேர் வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல வேலை கிடைக்கும். ஒரு அரசியல் தலைமையிடம் நெருக்கமா இருக்கீங்க. இந்த நேரத்துல புதிய பொறுப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு புதிய வேலை, புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வருபவர்களுக்கு அரசாங்கத்துடைய அனுமதி, அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைத்திட வாய்ப்பு இருப்பதுடன் 6ஆம் இடத்துல ராகு. இந்த 6ஆம் இடத்து ராகு தாங்க உங்களை ஒரு வருடத்திற்கு மேலாக உங்களை காப்பாத்திட்டு வராரு. பலசாலியாக உங்களை பகிரங்கப்படுத்திக் கொண்டிருப்பவர் 6ஆம் இடத்து ராகு. தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், வீரியம், தான் என்ற ஒரு எண்ணம் எல்லாவற்றையும் 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். குரு 11ஆம் இடத்துல இப்போ உச்சமாக சஞ்சரிக்கிறார். இந்த உச்ச குரு என்ன பண்றாருன்னா 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருக்கிறார் சனி பகவான். அவரால்தான் சமீப காலத்தில் உங்களுக்கு நிறைய நெருக்கடி. உடன் இருந்தவர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நிலையினை மாற்றுகின்ற சக்தி யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு இருக்கு. குருவுடைய 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானுக்கு கிடைக்கிறது. அப்ப சனியுடைய நிலைப்பாடு சுபத்துவமாக மாறுகிறது. புரியுதுங்களா? அப்போ சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் கிடையாது. 11ஆம் இடத்து குரு லாபத்தை கொடுக்கிறார். 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். திருமண வயதினருக்கு கூட தகுதியான வரன் வருவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய் 9ஆம் இடத்துல, சுக்கிரன் 14ஆம் இடத்துல. எல்லாம் சௌரியமான வாரம் இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பொதுவா வாழ்க்கையில சமீப காலத்துல நிறையவே சங்கடத்தை பார்த்துட்டு வரீங்க. நெருக்கடிகள் வந்துட்டு இருக்கு. எல்லாவற்றையும் மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதான் உண்மை. சரி, இந்த நேரத்துல என்னன்னா வார பலனை பார்க்கின்ற போது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒரு கோரிக்கையோட ஒரு இடத்துக்கு போறீங்க, அது நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நன்மையான நாளாகவே இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உழைப்பு என்பது அதிகரிக்கும். தேவையான சந்தோஷமும் கிடைக்கும், ஆதாயமும் கிடைக்கும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்துல சந்திரன். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், ஈடுபடுகின்ற வேலைகள் எல்லாவற்றிலும் உங்களால் ஆதாயத்தை காண முடியும். இந்த நேரத்துல ஒரு அற்புதமான நிலை இந்த நேரத்துல கிரகத்தினால், ஒரு கிரகத்தினால் உங்களுக்கு இருக்கு. எனது கர்மக்காரகன் சனி பகவான் எங்கே சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்கு யோக பலன்களை வழங்கிடக்கூடியவர். குறிப்பாக 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 11ஆம் இடம் சஞ்சரிக்கின்ற போது இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடமான ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்ப இந்த 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய நேரம் இந்த நேரம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்னன்னா நல்ல நேரம் வருங்க. ஒரு கிரகம் சாதகமான நிலையில் சஞ்சரிப்பாங்க. ஆனா நம்முடைய முயற்சி என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? ஒரு உழைப்பாளி எந்த அளவிற்கு உழைக்கிறாரோ, எந்த அளவிற்கு ஓடுகிறாரோ அந்த அளவிற்கு அவரால் ஆதாயம் காண முடியும். இப்ப எதுவுமே இல்லை, நல்ல நேரம் வந்தாச்சுன்னு உட்கார்ந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நல்ல நேரம் என்பது உங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்காது. நல்லா தெரிஞ்சுங்க, சனி பகவான் கொடுப்பது போல் வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் தொடங்கி 6ஆம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு இப்ப தைரியமாக செயல்பட முடியும், ஆரோக்கியமாக செயல்பட முடியும், எதிர்ப்புகளை வெல்ல முடியும், வழக்குகளை வெற்றி பெற முடியும். எல்லா விதமான சாதகமான நிலைகளும் இருக்கு.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஞானம் முற்றக்காரர்கள் கேது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அப்ப வியாபாரியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். புரியுங்களா? இந்த நேரத்துல சூரியன் பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி. பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பிறந்த நாள் என்றால் எந்த நாள் இறுதி நாள் என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதுவரை உங்களால் வாழ முடியும். அப்ப எதை கண்டும் சோர்ந்து விட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு வருகின்ற ஒரு தடையை மீறி நாளை வேற போக முடியும். இன்னொரு இடத்துல போய் நிற்க முடியும். தடைகளை பார்த்தோ இல்லை இன்றைய சங்கடங்களை நினைத்தோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன பயங்கள், கொஞ்சம் சந்தேகங்கள் எல்லாம் ஏற்படும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் 8ஆம் இடத்துல நேரத்தில், அப்போ உடலில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இல்லையா எங்கேயாவது போய் நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு அங்க சங்கடத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 8ஆம் இடம் என்பது நிறைய விஷயங்களை, ரகசிய விஷயங்களை கொடுத்திடக்கூடியது. ஒண்ணு, அவமானப்படவும் சிலருக்கு நேரும், சிலருக்கு உடல்நிலையும் பாதிக்கும், சிலருக்கு பொருளாதார இழப்பும் ஏற்படும். ஏதாகிலும் ஒரு விஷயம் இல்லை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கூட இருக்கும். மறைமுக செயல்பாடுகளை குறித்திடக்கூடிய இடம் 8ஆம் இடம். புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல. அப்போ செலவுகள் என்பது கொஞ்சம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். சுக்கிரன்னா கலத்திரக்காரகன். புரியுங்களா? கொஞ்சம் எதிர்பாலினர் விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் செலவுகள், அவர்களால் அலைச்சல்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குரு 10ஆம் இடத்துல. 10ஆம் இடத்து குரு பதவி பறிப்பார் சொல்லுவாங்க. வேலையில் இருப்பவர்கள் வேலையில் சரியாக இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் குருவுடைய பார்வை எப்பொழுதும் கவனிக்கணும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குடும்பத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப கையில பணப்பழக்கம் இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார், நல்ல சந்தோஷம் இருக்கும். 6ஆம் இடத்தை பார்க்கிறார், நோய் நொடி எல்லாம் குணமாக ஆரம்பிச்சிடும். குரு பார்வைகள் எல்லாம் சாதகமாக இருக்கிறது. அப்ப இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். விருச்சிக ராசி நண்பர்களே, வாழ்க்கையில எல்லா விதமான நிலையினையும் அறிந்தவர்கள் விருச்சிக ராசி பிறந்தவங்க. இப்படியும் வாழ முடியும், அப்படியும் வாழ முடியும். அப்போ எதற்காகவுமே அலட்டிக்காம அது போற போக்கிலேயே போயிட்டு இருக்குங்க. அப்போ என்ன, நீர் ராசி இல்லைங்களா விருச்சிக ராசி என்பது. அப்ப தண்ணி எப்படி அது போக்குல போய்கிட்டே இருக்கும். அது தடை இருந்தாலும் தடையை உடைச்சிட்டு போயிட்டு இருக்கும், எங்கேயும் தேங்காது. ஆற்று நீர் போல ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் விருச்சிக ராசியில பிறந்தவங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் குடும்பத்துல நிம்மதி இருக்கும். கையில பணம் பொருளும், கொடுத்த வாக்கி காப்பாற்ற முடியும். ஒரு நன்மையான நிலைகள் எல்லாம் திங்கள், செவ்வாய், புதன் மதியம் இருக்கு. புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழன், வெள்ளி தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, வேகமாக செயல்படக்கூடிய நிலை, விவேகமாக செயல்படக்கூடிய நிலை, எடுக்கின்ற வேலைகளை முடித்து காட்டுகின்ற வலிமை என்பதெல்லாம் இருக்கும். முடித்து ஆதாயம் காண முடியும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது விருச்சிக ராசினருக்கு சாதகமாகவே இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரன் தாங்க. உங்களுக்கு அவருடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா பாக்கிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. பாக்கிய குரு. அப்போ குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கே கிடைக்குது. 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது யோகம். அதற்கும் மேலாக உங்க ராசி குரு பார்ப்பதால் இதுவரையில் எத்தனை நெருக்கடிகள், எவ்வளவு பிரச்சனைகள், அவமானங்கள், சங்கடங்கள், போராட்டங்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு இருந்ததோ அதில் இருந்தெல்லாம் வெளியில் வரக்கூடிய நிலை, கௌரவமாக நடைபோடக்கூடிய நிலை, செல்வாக்கோடு நடைபோடக்கூடிய நிலை எல்லாம் குரு பார்வையால் உங்களுக்கு ஏற்பட போகுது. இன்னும் குரு பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது. சகோதர ஒற்றுமை உண்டாகும். பிரிந்திருந்த சகோதரர்களும் ஒற்றுமையாக கூடிய நிலை இந்த நேரத்தில் இருக்கு. ஒரு பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்க, வேலை செய்யற ஆட்களுடைய நிலை சரியில்லை, இப்போ சரியான ஆட்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு. இல்ல வேலை செய்து கொண்டு இருப்பவர்களும் இப்போ உங்களுக்கு அக்கறையோடு வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறாரு, 5ஆம் இடத்து சனி பகவான் இருக்காரு.
இந்த புத்திர ஸ்தானம் என்பது 5ஆம் இடம். இப்ப இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக ஏதாகிலும் ஒரு சங்கடத்தை அடைந்து கொண்டிருந்த நிலை மாறி இப்பொழுது அவர்களுக்காக நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க. இல்லையா அவர்களை பற்றிய ஒரு கவலை இருந்தது பாருங்க, அந்த கவலை உங்களை விட்டு விலகும். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. உங்களுக்கு ஒரு நன்மையான காலமாக இந்த காலம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கலத்திரக்காரகன் சுக்கிரன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது நம்முடைய இருப்பிலிருந்து கையிருப்பிலிருந்து மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை நமக்கு உண்டாகும். நமக்கு ஒரு பெரிய மனித தோரணை வந்துடும், ஒரு அந்தஸ்து வந்துடும். 4 பேருக்கு உதவி செய்வதை தான் பெரிய சந்தோஷம் நினைச்சு பார்ப்போம். கையை விட்டு கொடுப்பீங்க, உதவி செய்து பார்ப்பீங்க. இந்த சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்து பார்ப்பது. அது மற்றவர்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்துகின்ற நேரம் இந்த நேரம் உங்களுக்கு. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல ஒரு சிறப்பான தகவலை உங்களுக்கு சொல்லணும்னா, எப்பொழுது ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கிறானோ அந்த காலகட்டம் நமக்கு யோகமாக இருக்கும். அதுவும் தைரியக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், நம்மை வேகப்படுத்திடக்கூடிய நிலையெல்லாம் செவ்வாய் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியமாக செயல்பட வைப்பார். இந்த வாழ்க்கை என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இருந்தாலும் இப்போ ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும், இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறையாக இருக்கும். சூரியன் 8ஆம் இடத்துல. இப்ப என்ன ஆகும், கொஞ்சம் வேலையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி ஏற்படலாம். பெரிய தொழில் நிறுவனத்துக்கு வரீங்க, கணக்கு வழக்குகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறாரு. அரசு பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அரசியல்வாதிகள் கவனமா இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமா இருக்கணும். கேது 10ஆம் இடத்துல. நியாயமாக செயல்பட்டு வருபவர்களுக்கு இந்த நேரம் யோகமான நேரமாக இருக்கும். வேலையில் தவறு செய்பவர்களுக்கு சங்கடங்கள் நேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். மனக்காரகன் சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார். அப்ப என்னன்னா ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த நேரம் குழப்பம் ஏற்படும், இந்த பிரச்சனைகள் தோன்றும் என்று தெரிந்த பிறகு நாம் இப்படி செயல்பட்டால் சரியாக இருக்கும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா குருவுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க நீங்க. அப்ப இப்படித்தான் இருக்கணும், இப்படி போகணும், நம்ம சரியா இருக்கணும், சரியா பிளான் பண்ணுவீங்க. குழப்பம் வருகின்ற நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா, ஒரு முடிவை எடுத்துட்டா அதுல உறுதியா இருங்க. இப்ப குழப்பத்தை தவிர்த்து செயல்படுகின்ற போது இந்த நாட்கள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை உங்களுக்கு யோகமாக இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன். குடும்பத்துல நிம்மதி இருக்கும், கையில பணம் புரளும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய நாட்கள், தைரியமாக செயல்படக்கூடிய நாட்கள். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் போகும்போது செவ்வாய் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு, அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வெற்றியாகும். எதிர்ப்புகள் இருந்தால் எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். ஒரு தனித்த நிலை என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். 4 பேருக்கு மத்தியில ஒரு செல்வாக்கோடு நடமாடக்கூடிய நிலையினை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ராகு பகவான் கடந்த 1 வருடத்துக்கு மேலாக உங்களுக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராகுவின் சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கையை நடைபோட வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றியினை எட்டி கொண்டிருக்கின்ற அளவிற்கு ராகு உங்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். ராகு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம்,
நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. திடீர் இடமாற்றம் வந்து உடனே கிளம்பணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலை சில பேருக்கு இந்த நேரத்தில் ஏற்படும். 7ஆம் இடத்து சூரியன் அந்த வேலையை செய்து கொடுப்பார். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை கூட ஏற்படும். தன்னுடைய வசதிக்கேற்ப ஒரு வீட்டினை கட்டி அதை கொடுத்துட போற நிலைமை வரலாம். இல்ல வாடகை வீட்டில் வசித்து வருபவர்களுக்கு இன்னும் மேலும் அதிகமான ஒரு வசதியான வீட்டிற்கு குடி போகலாம். இப்படி ஒரு மாற்றம் என்பது இந்த வாரத்தில் இருக்கு. சில பேருக்கு செவ்வாய் சஞ்சாரம் சாதகமா இருக்கு, ராகுக்கு சாதகமா இருக்கார். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு கொடுக்கிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு என்பது இந்த நேரத்தில் உங்களை நெருங்காமல் போகும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும், விரைய செலவுகள் கட்டுப்படும், உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு என்பது இந்த இடத்துல வந்துடும். அப்போ இந்த வாரம் என்பது உங்களுக்கு யோகமான வாரம் தான். மகர ராசி நண்பர்களே, ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கிரகங்களும் அப்படியே வரிசை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் 2 பேரும் விடாம உன்னை விடவே மாட்டேன், என்னதான் பண்ற பார்ப்போம், அப்படி 2 கிரகங்கள் வலிமையான கிரகங்கள். சரி, எல்லாம் பார்ப்போம். அப்போ முதல்ல திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் இருக்கும், அலைச்சல் அதிகரிக்கும், தேவையற்ற செலவுகள் ஏற்படும், அல்லது உங்களுடைய சந்தோஷத்திற்காக கையிருப்பை நீங்கள் கரைத்துக் கொள்வீர்கள், செலவு செய்வீங்க. முடிஞ்சு பார்த்தீங்களா? புதன்கிழமை மதியம், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ராசிக்குள்ள சந்திரன், சந்தோஷம் நிச்சயமாக மனசுல இருக்கும். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதான்னு ஒரு குழப்பமும் ஏற்படும். இந்த குழப்ப நிலைக்கு இடம் கொடுக்காதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா உங்க ராசிக்குள்ள சஞ்சரிச்சுட்டு அவர் அவருடைய வீட்டை பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு என்னன்னா, சந்திரன் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது யோகமான பலன்களை கொடுத்துடுவார். அடுத்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானம், அங்கே சஞ்சரிக்கின்ற போது கையில பணம் இருக்கும், தேவையான பணம் வந்துகிட்டு இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். ஒரு நிச்சயமாக இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இதற்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துல, அப்போ நோய் நொடிகள் இல்லாத நிலை இந்த நேரத்துல உங்களுக்கு, எதிர்ப்பு என்பது இல்லாத நிலை, வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை, நீண்ட நாள் கனவாக இருந்ததையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை. பொதுவாக 6ஆம் இடத்து சூரியன் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார், உங்களை பிரகாசிக்க வைப்பார், புரியுதுங்களா? உங்களுடைய செயல்களில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு மேலாக சனி பகவான் 3ஆம் இடத்துல 7.5 சனி காலம் முடிந்து சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அப்ப சனி பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய யோகம். தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் எல்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். குரு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ குருவுடைய பார்வை எப்பொழுது ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த மனிதனுடைய நிலை என்பது உயரும். செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும், புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு எதிர்பாராத ஒரு இடத்தில் உங்களை அமர வைத்திடக்கூடிய நிலையில 7ஆம் இடத்து குரு ஏற்படுத்திக் கொடுப்பார். அப்ப குருவுடைய 7ஆம் இடத்து சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. அவருடைய பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு கிடைக்குது, ஜென்ம ராசிக்கு கிடைக்குது, 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது. திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கும் இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு கிடைத்திருக்கூடிய நிலை இந்த நேரத்தில் இருக்கு. அப்போ எல்லாவற்றிலுமே இந்த வாரம் சாதகமான நேரமாக இருக்கின்ற போது சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் என்பது யாருன்னா எதிர்ப்பாளினரால் இந்த நேரத்தில் நம்முடைய கவனங்களை திசை திருப்பிடக்கூடிய நிலையில் சுக்கிரன் செய்வார். ஒரு முன்னேற்றமான பாதையில் ஒரு மனிதர் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற போது அந்த முன்னேற்றத்தை தடுத்திடக்கூடிய அளவிற்கு ஒரு கிரகம் வேலை செய்ததுன்னா சுக்கிரன் தான் இந்த நேரத்துல. அப்போ மேனகை விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி ஆடின மாதிரி தான். இப்போ யாராவது வரும் அங்க வாழ்க்கையில ஜாகிரதையா இருந்துக்குங்க, எனக்கு நல்ல நேரம், அந்த நேரத்துல வேறு விஷயங்களுக்குள்ள வேண்டாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 கிரகத்தை சொன்னாங்க பாருங்க. 8ஆம் இடத்துல கேது இருந்துகிட்டே இருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 8ஆம் இடத்து கேது என்ன பண்ணுவார்னா ஏதாகிலும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு பொழுது கொடுப்பாரு.
பிரச்சனை இழுத்து கொடுப்பார். ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. இந்த நேரம் மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நேரம் தான். எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். கும்பராசி நண்பர்களே, வாழ்க்கை என்றால் என்னவென்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே ஒரு பெரிய மாயையா இருக்கு. கைகிட்ட வருவதெல்லாம் அப்படியே தட்டி தடுமாறி நகர்ந்து வெளியே போயிடுது, எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற குறைபாடு உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கும். பொதுவா அதுக்குத்தான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. சந்திரன் ஒரு கிரகம் இருக்கான். சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய சஞ்சார நாட்களில் வழிகாட்டிட்டு போயிடுவாரு. அப்ப நீங்க வாழ்க்கைக்கு தேவைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைச்சிடும். ஒரு கையில கொஞ்சம் பணம் வேணும், கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், பணம் கிடைக்கும். அவசர செலவுகளுக்கு பணம் கிடைக்கும். இதையெல்லாம் சந்திரன் செஞ்சிருவார். சரி, இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரமும் அப்படிதாங்க இருக்கு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் எதிர்பார்த்த எதிர்பாராத 2 வரவுகளும் உங்களுக்கு இருக்கு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன் மதியம் வரல. வியாபாரிகளாக இருந்தால் லாபம் அதிகரிக்கும். புரியுதுங்களா? பெரிய தொழில் பண்ணிட்டு வரீங்களா, வர வேண்டிய பணம் வரும். இல்ல ரொம்ப நாளா உங்களுக்கு தடைப்பட்டு இருக்க ஒரு வருமானம், அந்த பணம் இந்த நேரத்துல வரும். புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு யோகம். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழன், வெள்ளி கொஞ்சம் வெளியூர் பயணம் இருக்கும், திடீர் செலவு ஏற்படும், கொஞ்சம் விரைய செலவுகள் கூட இருக்கும். விருப்ப செலவா இருக்கும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு தேவைக்கேற்றதை கொடுத்து விடுவார் சந்திரன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல 2ஆம் இடத்துல சனி பகவான் ஒரு ராசிநாதன், 7.5 சனியுடைய பாத சனி காலகட்டம் இந்த காலகட்டம். இப்ப சனி பகவானா சங்கடங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா என்ன நடக்குதுன்னா 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனியை பார்த்துறாரு. அப்ப சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் உங்களை நெருங்காது. அது ஒண்ணு போதும் இல்லைங்களா? ஆனா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள்ள ராகு. ஒரு பக்கம் நீங்க சும்மா இருந்தாலும் உங்க மனசு சும்மா இருக்காது. இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம், இங்க கோட்டை கட்டலாம், இப்படி எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். ராகு எப்பவுமே பிரம்மாண்டமாக சில விஷயங்களை உற்பத்தி செய்து கொடுக்கிறோம். கேது பாத்தீங்கன்னா 7. அப்போ நீங்க வெளியில பிளான் பண்ணிட்டே இருப்பீங்க, குடும்பத்துல நெருக்கடி இருக்கும். இல்ல நல்லபடியா பழகிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட, அவ உங்களுக்கு எதிரே மாறும். இந்த நேரத்தில் பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். யாரையும் நம்பி விடாதீர்கள். கணவன் மனைவி உறவு என்பது இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது, ஆலோசித்துக் கொள்வதும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தும். ஜென்மராசிக்குள்ள ராகு, 7 கேது. அடுத்து பார்த்தா சூரியன் 5ஆம் இடத்துலங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏதாகிலும் ஒரு சின்ன மனவலி, நோய், சங்கடம் என்பது சூரியன் கொடுப்பாரு. செவ்வாய் 4ஆம் இடத்துல வேலை பளு என்பது அதிகபட்சமாக இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு கிரகம் பதிலாக சொல்லிட்டேன். சனிதான் குரு பார்வை கிடைச்சி போச்சு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல. இந்த நோய் நொடி என்பது, அதன் தாக்கம் என்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இந்த நேரத்தில் இருக்கும். ஏன்னா சூரியன் 5ஆம் இடத்துல, சுக்கிரன் 6ஆம் இடத்துல, குரு 6ஆம் இடத்துல. அப்போ நோயின் தாக்கம் என்பது இந்த நேரத்தில் இருக்கும். சின்ன நோய் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நன்மையாக இருக்கும். இந்த நிலையும் விரைவில் மாறும். இந்த கிரகங்கள் இடம் மாறுகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற எதிர்மறையான பலன்கள் சாதகமான பலன்களாக மாறும். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது கேட்கறீங்க தானே? பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை வேலையில நிம்மதியான நிலை இருக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்கும். கையில பணம் பொருளும். உங்களுக்கு எது தேவையாக உங்கள் மனம் எண்ணுகிறதோ அந்த தேவை நிறைவேறும். அந்த சந்தோஷம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொருவருக்குமே
சந்தோஷம் என்பது ஒரு இடமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் சந்தோஷம். அப்ப எது உங்களுக்கு தேவையாக இருக்கிறது, எந்த சந்தோஷம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு புதன்கிழமை மதியம், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கிடைக்காது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை செலவுகள் ஏற்படலாம், வெளியூர் பயணம் ஏற்படலாம். அதே நேரத்துல நிம்மதி என்பது படுக்கையில் இருக்கும், படுக்கையில் சந்தோஷமான நிலை இருக்கும். அப்ப பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த நேரத்துல சாதகமாக இருக்கு. இதற்கு மேலாக சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டிற்கு மேலாக பாத்தீங்கன்னா கேது பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்களை பாதுகாத்துட்டு வராரு. நோய் நொடிகளிலிருந்து பாதுகாக்கிறார், எதிர்ப்பு வம்பு வழக்கு பாதுகாக்கிறார், உங்களை தலை நிமிர்ந்து நடைபோட வைத்துக் கொண்டிருக்கிறார். அது கேதுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பதே ஒரு யோகம் தாங்க. ஒரு சாதாரண கோழைக்கு கூட இந்த நேரத்தில் வேகம் வரும், வீரம் வரும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை ஏற்படும். இப்ப செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு யோகமான பலன்கள். அதற்கு மேலாக குரு பகவான் 5ஆம் இடத்தில் ஒரு ராசிநாதன் உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்சமாக சஞ்சரிக்கின்ற குரு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியினையும் பார்க்கிறார். இப்ப ஜென்ம சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் என்பது உங்களுக்கு இல்லாமல் போகும். இப்போ வீட்டுல ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும், பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும், பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், சிலருக்கு காதல் உண்டாகும், புரியுங்களா? ஒரு திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ ஒரு காதல் வயப்படக்கூடிய நிலையெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சொந்தமாக ஒரு வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பொதுவாக பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரமும் சாதகமாக, வியாபாரம், தொழில், உத்தியோகம் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.